ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஆமென். அவரை மகிழ்ச்சியாக்குங்க, உங்க வாழ்க்கையே மகிழ்ச்சி ஆயிடும். ஹalleluya. இதான் செப்பனில் போட்டிருக்குது, உங்களுடைய அன்பிலே மகிழ்ந்திருப்பாரா. எஸ். நான் எல்லா திருமணங்களும் சொல்லுவேன், ஜாய். அர்த்தம் தெரியுமா? ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். அவரை முதன்மைப்படுத்துங்க, வாழ்க்கையை சந்தோஷமாயிடும். ஆமென். தட் வாட் ஐ லேர்ன். திரும்ப திரும்ப 56 ஆண்டுகளில் யாரையும் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணாங்க. கடந்த வாரத்தில் பிலிப்பைன்ஸில் இருந்து ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம், ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி தீசிஸில் என்னை இன்டர்வியூ பண்ணாங்க பிலிப்பைன்ஸில். அப்போ அவங்க என்னை கேட்டாங்க, வாட் யூ வாண்ட் டு சே இன் தி யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவரை துக்கப்படுத்திட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. எஸ். ஹலோ, இவரை துக்கப்படுத்தலாம், இவரை துக்கப்படுத்தலாம், உலகத்தில் யாரையும் துக்கப்படுத்தலாம், படைத்தவரை துக்கப்படுத்திட்டு நான் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. சொல்லுங்க, எவரி டீட் இன் மை லைஃப், என்ற ஒவ்வொரு செயல்பாடும் அவரை மகிழ்ச்சியாக்கணும். சொல்லுங்க, என்ற ஒவ்வொரு செயல்பாடும், the way I speak, the way I behave, the way I think, the way I walk, என்ற ஒவ்வொரு செயலும் என் சிந்தையும் அவரை மகிழ்ச்சியாக்கணும். வேகமாக சொல்கிறேன், ஒரு 4 பேர் அவர் தேடினாரு, 4 பேரும் அவர் ஏமாத்திட்டாங்க. நம்பர் 1, அவர் தேடின முதல் ஆள் அங்கே சொல்லப்பட விரும்புகிறேன். 25ஆம் வசனம். ஒருத்தர் வருவார், முதலாவது வருவார். தம்பி வாங்கம்மா. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதை நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். முதல்ல யாருங்க, யாரை தேடினாருங்க? சத்தமா சொல்லுங்க. இவர்தான். இவர் யாருங்க? சத்தமா. அடுத்து இன்னொருத்தர் தேடினாரு, 26ல் ஒருத்தரை. அதன் ஆசாரியர்கள். போதும், ஒருத்தர் வருவார். இப்போ குட்டி குட்டி பசங்க தான் வராங்க. நீங்களும் வர மாட்டீங்களோ? சரி, எல்லாம் கற்பனை. பழைய ஏற்பாட்டில் 2 ஊழியங்கள் இருந்தது. ஒன்று இந்த ஊழியம் தான். நல்லா பிடித்த எழுத்து புரியல. சரி, இவர் யார் என்ற இவர் என்ன, இவர் யார்? இவர் ரைட். என்ன எல்லாரும் பாருங்க. கடந்த நாட்களில், அந்த நாட்கள்லாம் தேவன் மனிதனோடு நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை. புரியுதா? தேவன் மனிதனோடு நேரடியாக பேச, there is no access to man. மனிதனோடு நேரடியாக பேச முடியும். அங்கே ஒரு திருப்பார், இவர் பேர் என்ன? அப்போ சாரி, மன்னிக்கணும், திரும்பி. தேவன் மனிதனோடு நேரடியாக பேச முடியாது. முதல்ல இவர்கிட்ட பேசுவார். இவர்கிட்ட பேசின பிறகு இவர் மூலமாக மனிதனோடு பேசுவார். இப்படி சொன்ன உங்களுக்கு புரியும். 24 மணி நேரமும் இவருடைய முகம் யாருமே எங்கே தான் இருக்குது? ஃபோக்கஸிங் காட். இப்படி சொன்னா புரியும். இவர் தேவனுக்கு வாய். எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்கு வாய். தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஜெபிக்கிறவர், தேவனுக்கு முன்பாக அதாவது ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரமும் அவர் தேவனை தான் பார்த்துட்டு இருப்பார். இன்னொருத்தர் இருப்பார், அவர் பெயர் ஆசாரியர். சொல்லுங்க எல்லாரும். இவர் யார் என்றால், இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம் நேரடியாக, அன்னைக்கு நாம் நேரடியாக ஜெபிப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நோ ஆக்சஸ் டு காட். இது நோ ஆக்சஸ் டு மேன். மனிதனோடு பேசுவதற்கான வாய்ப்பு தேவனுக்கு இல்லை. இவர் தான் பேசுவார். இவர் தான் மீடியேட்டர். தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். இப்போ நமக்கு பிரச்சனை, நமக்கு பாரம், நமக்கு போராட்டம், கண்ணீர், இதெல்லாம் எப்படி தான் சொல்லுவோம்? போய் நான் சொல்லுவதை கேட்டு தேவனுக்கு சொல்லுவார். தமிழ் புரியுதா? மனிதன் சொல்லுவதை கேட்டு தேவனுக்கு சொல்லுவார். தேவன் சொல்லுவதை கேட்டு தேவன் இவரை நம்பி இருக்கிறார், மனிதன் இவரை நம்பி இருக்கிறார். அந்த இவர் என்ன பண்ணார் பாருங்க. 26 என்ன பண்ணார்? தீர்க்கதரிசி. அதன் ஆசாரியர்கள். முதல்ல தீர்க்கதரிசி படிங்க. தீர்க்கதரிசி. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்றார்? அவரு அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கட்டுப்பாடு பண்ணி கர்ச்சிக்கிற சிங்கம் இரை கவுகிறது போல. என்னங்க? இரை கவுகிறது போல. இரை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். இவர் பண்ற ஊழியம் என்னது? இவர் என்ன ஒரு ஊழியம் என்னது? இவர் யாருங்கன்னு கேட்டேன். தீர்க்கதரிசி. சத்தமா தீர்க்கதரிசி. இப்போ அவரை பார்க்கணும், சும்மா ஈஸியாக பார்க்க முடியுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கணும், எல்லாம் பண்ணணும். அப்போ எவ்வளோ ரொம்ப பிஸி ஒரு மேன் இல்லை. ஆரம்பத்து படிங்க, ஆரம்பத்திலிருந்து அதிகாரம் சொல்லிட்டு படிங்க.
எசேக்கியேல் 22வது அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஓகே, பாருங்க. இந்த வசனம் போட முடியுமா? ரைட், ஓகே, நீங்க வசனம் மட்டும் படிங்க. ரைட். அதிலுள்ள தீர்க்கதரிசிகள் வேண்டாம், பாருங்க. கெர்ஜிக்கிற சிங்கம். என்னங்க? ஒரு நிமிஷம். கேரக்டரே மாறல. சொல்லுங்க எல்லாரும், கேரக்டரே. ஆனால் அந்நிய பாஷை கொளுத்துறாரு. நீங்கள் எப்படின்னு தெரியல எனக்கு. கேரக்டரே மாறல. இது யார்? இவர் என்ன ஊழியம் பண்ணுறாரு? உலகத்தின் பார்வையில் இவர் யார்? தீர்க்கதரிசி. ஆனால் தேவனுடைய பார்வையில் அசிங்கம். எல்லாம் கரங்களை உயர்த்தி, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டினை? ஹலோ, இந்த பூனையும் பால் குடிக்குமா? இதான் லிட்டராக குடிக்குது. கர்ஜிக்கிற சிங்கம் பார்க்குறீங்களா பிரதர்? ரெண்டாவது, அப்புறம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். டோட்டலி முழுக்க முழுக்க மெட்டீரியலிசம். பணம், பதவி, வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை. நேரம் இல்லை பேசுறதுக்கு, வேகம் படிக்கிறேன் கேளுங்க. ஆத்துமாக்களை பட்சிக்கிறார்கள், திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். கவனிங்க, இவருடைய வாழ்க்கைக்கும் இவருடைய செயல்பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சி, வாழ்க்கை தான் வார்த்தை, வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. ஒன்ஸ் அகைன், வார்த்தையை விட வாழ்க்கை பேசும். ஆக்ட் ஸ்பீக்ஸ் லவுடர் than the word. இவர் யாரு? எதை பேசுறாரு? அவர் எதை பேசுறாரு? சத்தமா. ஆனா வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி என்ன இல்லை. ஹலோ, ஹல்லேலூயா. புரியலையா? இன்னும் அந்நிய பாஷை, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்லாம் பண்றோம். திரும்ப படிக்கிறீங்களா? திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்கள், முழுக்க 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 மெட்டீரியல். என்ன பார்த்து கேட்கலாம், ஐயா உங்களுக்கு ஆசை இல்லையான்னு. வேறொரு ஆசை இல்லை உம்மை தவிர. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? திரும்ப திரும்ப ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் தட் ஒன். பல தேசங்கள், பல மக்கள், பல உணவுகள், பல ஆகாயமானங்கள், பல ஸ்டார் ஹோட்டல், அதெல்லாம் பெருசே கிடையாது. அவர் தான் முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, இவர் தொழிலுக்கும் இவருடைய தொழிலுக்கும் இவருடைய வாழ்க்கை என்ன இல்லை சம்பந்தம். சத்தமாக கைப்பற்றி சொல்லுங்க, சம்பந்தம் இருக்குதான் கேளுங்க. சம்பந்தம் இருக்குதான் கேளுங்க. சத்தமாக கேளுங்க. ஐயா, ஐயா யாருங்க எனக்கு? ஐயா எனக்கு யாருன்னு கேட்டேன். என்னங்க? சம்பந்தமே இல்லாமல் சம்பந்தின்னு அர்த்தமே இல்லை. இல்லை, அப்போ இவர் யாரோட உறவு வச்சிருக்கிறார்? 24 மணி நேரம் பாருங்க, தேவன் இவரைத்தான் நம்பி இருக்கிறார். மனிதனோடு பேசுவதற்காக இவருக்கு தேவனுக்கு வாய். சரி, இவரை பற்றி சொல்லிட்டேன். முழுக்க முழுக்க மெட்டீரியல், முழுக்க முழுக்க உலகம். ஐயா உனக்கு சொல்லுங்க இல்லைங்கய்யா, உங்களுக்கு என்னது தேவை என்று முன்னமே அறிந்திருக்கிறார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவன் நாளைய தேவையை இன்றே அறிந்திருக்கிறார். என்னோட அனுபவம். God knows my need. இருக்கட்டும் சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் வாயிலத்துல சொல்லுங்க. தேவன் தேவைகளை தருவார், ஆசைகளை தர மாட்டார். நம்புறீங்களாமா? நான் எத்தனையோ 56 ஆண்டுகளை ஊழியம் பண்றேன். எத்தனை ஏழை விதவைகளை பார்த்துருக்கிறேன். என் சபையில் ஒரு அம்மா, 4 பெண் பிள்ளைகள், 4மே குட்டி குட்டி பசங்க. அவளை திருமணம் பண்ணி உயர்ந்த இடத்துல வைத்து அந்த பிள்ளை திருமணமாகி இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒரு நாளும் கைவிட மாட்டார். இவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? பொருள், திரவியம், பணம், புகழ், இதை பத்தி கவலை இல்லை இவருக்கு. ஆத்துமாக்களை பத்தி அதில் போட்டு ஆத்துமாக்கள் என்ன பண்றாராம்? ஆத்துமாக்களை அவர்கள் பட்சி கன்சியூமிங். ஈவன் மெனி பாஸ்டர்ஸ், நிறைய பேருக்கு இதை பற்றி இவருக்கு ஆத்துமாக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலை கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், லக்ஸூரியஸாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? BMW வாங்கணும், ஆடி வாங்கணும், ஆவணி வாங்கணும். புரியவே இல்லை. புரியல. கடைசியில் என்னதான்? வெறுங்கையாய். சரி, இன்னொருத்தரை பார்க்கலாம். இப்போ நான் இவர் தான் நம்பியிருக்கிறேன். இவர் தான் என் பிரச்சனைலாம் சொல்கிறேன். ஐயா என் மனைவி சண்டை போடுறாயா, என் பிள்ளை ஒழுங்கா இல்லையா, என் பையன் ஒழுங்கா இல்லையா, ஸ்கூல் போக மாட்டேன்றாயா, படிக்க மாட்டேன்றாயா, கட்டடிக்கிறாயான்னு சிரிக்கிறார். பார்த்தீங்களா?
அவர் என்ன பண்றார்? ஆசாரியர் என்ன பண்றார்? 26. அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து. வேதத்துக்கு அநியாயம் பண்ணல, எனக்கே அநியாயம் பண்றாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பாரத்தோட, அதெல்லாம் தூக்கமே இல்லையா, ஒரே கொசியா. இந்த பையன் அடிக்கடி ஃபேனல் ஆஃப் பண்ணிடுறான்யா. நான் என் பாரத்தெல்லாம் சொல்றேன். என் மனைவி பிரச்சனையா, மாமியார் பிரச்சனையா, மருமக பிரச்சனையா, எல்லாம் சொல்றேன். இவர் பாருங்க கொஞ்சமாக பாரமே இல்லை பாருங்க. என்ன பண்றாரு அவர்? எனக்கு என் வேதத்துக்கு அநியாயம் செய்து. வேதத்துக்கு இல்லம்மா, எனக்கே என்ன பண்றாரு இவரு? அநியாயம். புரியல. நான் காணிக்கை வேற கொடுக்குறேன் இவருக்கு. ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணுவார் அவரு. என்ன பண்றாரு அவரு? படிங்க. அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். தொடர்ந்து படிங்களேன். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாத. இவருக்கு என்னுடைய பாரம் புரியல, என் வேதனை புரியல, என் கண்ணீர் புரியல. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும். ஆனா காணிக்கை மட்டும் வாங்கினாரு. இவர் யாரு? பாஸ்டர். புரியவே இல்லை, எங்களே காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அநியாயம் செய்து என்னங்க? ரெண்டு இடத்துல ஒரே ஒரு வார்த்தை வருது. ரெண்டு பேருமே they are dishonoring God. அங்கேயும் பாருங்க 23 கடைசியில், 25 கடைசியில் நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். 25 கடைசியில் அங்கே என்ன சொல்றாரு? 26 கடைசி வார்த்தை, அவர்கள் நடுவிலே நான் கனஈனம் பண்ணப்படுகிறேன். போதும். அடுத்து ஒருத்தர் வர போறாரு. இப்போ தம்பி நீ வாமா, இன்னொருத்தர் வாங்க. ஐயா வரலாம், என்ன டிப் டாப்பா இருக்காரு ஐயா, நீங்க தான் ஐயா. ஐயா வரட்டும். பிரின்சஸ், பிரபுக்கள் படிங்க. பிரபுக்கள் அடுத்த வார்த்தை பிரபுக்கள் 26 சாரி 20 அதுல அடுத்த வசனம் படிங்க. படிச்ச வசனத்துல அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் எங்க வரலையா? நில்லுங்க, அப்படி நில்லுங்க, அங்க நில்லுங்க. வேற பார்த்து பாருங்க. பிரபுக்கள் தெரியுமா? having all blessings, அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. கவனிங்க. as a man power, as a money power, as a material power. எல்லாம் சொல்லுங்க. man power, money power, muscle power. என்ன பார்க்குறீங்க? எப்படி ஹேண்ட்ஸமா இல்லை அவரு? பார்க்க எப்படி தெரியுமா? அவர் யார்? அவருக்கு என்ன பேரு? பிரபு. அந்த பிரபு இல்லை, இந்த பிரபு வேற. புரியுதா உங்களுக்கு? இவரு தேவன் இவரை நம்பி இருக்கிறார், மனுஷன் இவரை நம்பி இருக்கிறார். அவர் சொல்றாரு என்ன பாருங்க, இந்த நிலைக்கு கொண்டு வந்து நான் தான். ஆமேன். என்னால அரசு ஆளுகிறார்கள், என்னால் ராஜாக்கள் நீதி செலுத்துகிறார். அப்போ இந்த நிலைக்கு கொண்டு வந்தது அவர் தான். பிரதர், நீங்க எப்படி இருந்தீங்க? இப்போ இன்னைக்கு அன்னைக்கு எப்படி இருந்தீங்க? இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க? அன்னைக்கு எப்படி இருந்தீங்க? எனக்கு எப்படி இருக்கிறீங்க கேட்டேன். குட், பெட்டர், பெஸ்ட். குட், பெட்டர், பெஸ்ட். பெஸ்ட். ஒரு காலம் எப்படி இருந்தீங்க? பேட், ஒஸ்ட். முன்ன பேடு, இப்போ குட்டு. முன்ன ஒஸ்ட்டு, இப்போ பெஸ்ட்டு. சரி, இவராகிலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கலாம். இவரை கர்த்தர் நம்பினார். See, he is also chosen by God. படிங்க இன்னொரு வசனத்தை. அவர் பிரபுக்கள் எல்லாம் படிங்க. அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு. இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு அடிக்கிற வார்த்தை வருது. இவர் என்ன பண்றாரு? அநியாயமாய். இவரும் பொருள், இவருக்கும் பொருள், அவருக்கும் பொருள். அநியாயமா இல்லம்மா? அம்மா, இதுக்கு பின்னாலே போனீங்கன்னா வாழ்க்கை ஒண்ணுமே இல்லம்மா. அது தேவை. இது அதை விட மிகப்பெரிய தேவை. சொல்லுங்க. தேவைகளுக்கெல்லாம் பெரிய தேவை ஆண்டவர் மட்டும்தான். இவருக்கும் தேவை. இவருக்கு தேவையா? ஹலோ, இப்போ இவர் வந்து 100 ரூபா வாங்குவாரு, இவர் 100 வாங்க மாட்டாரு. தமிழ் புரியல. ஒத்திருக்கேசு 100 வாங்குவாரான்னு கேட்டேன். நான் எங்க கொடுத்தேன்னு கேட்குறீங்களா? நீங்க எங்களுக்கே கொடுக்குறதில்ல, அப்புறம் அவருக்கு ஏன் கொடுக்க போறீங்க? ஐயா தீர்க்கு 100 வாங்குவாராயா? இல்லை, பொதுவாக தீர்க்கு 100 வாங்குவாரான்னு கேட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களாம்மா? ஒரு தீர்க்கதரிசி
நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை, 100 ரூபா கொடுத்து வாங்குவாரான்னு கேட்டேன். இவர் நாங்கள் வந்தால் டீ கொடுக்குறீங்க, தீர்க்கதரிசி வந்தால் ஹார்லிக்ஸ் கொடுக்குறீங்க. என்ன காரணம்? அவர் ரொம்ப ஜெபம். நாங்கள் ஜெபம் பண்ண உங்களுக்கு தெரியுமா? இரவெல்லாம் ஜெபிக்கிறோம், பகலெல்லாம் ஜெபிக்கிறோம். புரியுது உங்களுக்கு? ஜெபம் பண்ணி எங்களுக்கு அல்சரே வந்துருச்சு எங்களுக்கு. இவருக்கு மினிமம் இவர்கிட்ட எவ்வளோ வாங்குவார் இவர்? நீங்கள் தான் ஆடிட் பண்ணுறீங்க, சொல்லுங்கள். இவருக்கெல்லாம் 100 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டார். எப்படி தான் போனோம்? அவர் சந்திக்கும் போதே ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் நிறைய குடனை வாங்கி போகணும். ஏன்னா தீர்க்கதரிசி அவர் சொல்லுவார், உனக்கு வடக்கே இருந்து பொண்ணு வருது, தெற்கே இருந்து மாப்பிள்ளை வருதுன்னு. கடைசியில் பார்த்தா எதிர் வீட்டிலேருந்தே வருது. இந்த பைத்தியம் கூட அங்கே தான் போகுது. எந்த பைத்தியம் எங்கே தான் போகுதுங்க? அவர் தலைமையில் தட்டி தட்டி தட்டி, மகளே பயப்படாதே, உனக்கு வடக்கே இருந்து பொண்ணு வரப்போகுது, தெற்கே இருந்து மாப்பிள்ளை போகிறது. பக்கத்தை பார்த்தா எதிர் வீட்டிலேருந்து வருது, இல்லை பக்கத்து வீட்டிலேருந்து வருது. புரியவே இல்லை. இவர் இதுக்காக இங்கிருந்து அந்த ஊருக்கு போய், எந்த ஊருக்கு நான் பேர்லாம் சொல்ல மாட்டேன், இந்த பைத்தியங்க இங்கேருந்து எங்கே போதுங்க? ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி அந்த வெயிலையும் காற்றுலையும் போய் கடைசியில் சொல்கிறாரு, மகளே நான் அப்படி நான் போனேன். ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் தம்பி நீங்கள் 13 வாரம் வரணும்னாங்க. நான் 13 வாரம் ஒழுங்காக போனேன். கடைசியில் அந்த அம்மா சொன்னாங்க, அக்டோபர் 2ஆம் தேதி, நல்லா ஞாபகம் இருக்குது, காந்தி ஜெயந்தி. அன்றைக்கி அந்த அம்மா சொன்னாங்க, மகனே நீ தாறுமாற ஓடுகிற பெண் ஒட்டகம் அப்படின்னாங்க. ஒரு ஆண் ஒட்டகம் சொன்னால் கூட பரவாயில்ல. என்னை பார்த்து 56 வருஷம் ஆச்சு, ஐ நெவர் செட் பேக். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் இடைவெளி வந்ததே இல்லை ஆண்டவருக்கு எனக்கும். சத்தியம் சத்தியம் சத்தியம். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள். 13 வருஷம் எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. நான் பிளாட்ஃபார்ம் படுத்து தூங்கியிருந்தேன். திருமணங்கள் நிறைய போராட்டம். எங்கள் அப்பா சொன்னார், நீ கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணினா நான் தற்கொலை பண்ணிப்பேன், சும்மா கூட சாக மாட்டேன், லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன், நீ தான் எங்கள் மரணத்துக்கு காரணம். அப்படி எங்கள் அம்மா அப்பா என்னை மிரட்டினாங்க. கடைசியில் அவங்களே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சு. என்ன பார்க்குறீங்க? என் பிள்ளைகள்லாம் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணி வச்சு, எல்லா பிள்ளைகளுக்குமே சூப்பராக இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க, சனிக்கிழமை பண்ணுங்க, ஆடி மாதமாக பார்த்து பண்ணுங்க, நல்லாவே இருப்பீங்க. இப்போ அவருக்கு அல்வா கொடுத்துட்டாரு, இவர் ஆண்டருக்கு அல்வா கொடுத்துட்டாரு, இவர் மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டாரு, அவருக்கு எல்லாம் கொடுத்தாரு. போதும் என்கிற மனசே நிறைந்த ஆதாயம். அப்போ கூட அவருக்கு இல்லை. அவர் என்ன பண்ணார்? பண்ணி என்ன பண்றாரு? அவர் இறை கவுகிற ஓநாய்களை போல் still he wants more 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 more. இங்கிலீஷ் மோர்ல தமிழ் மோர் எல்லாம் இருக்குது இல்லை. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்பவன் இலக்கணம் படித்த தொழிலாளி. இலக்கணம் சொல்லுங்க. இருப்பதை கொண்டு வாழ்வாண்டவரே. சத்தமா சொல்லுங்க, இது போதும், இது போதும். சத்தமா, இது போதும். இந்த வாழ்க்கை போதும். சத்தமா சொல்லுங்க, இந்த வாழ்க்கை போதும். இந்த வீட்டுக்கார் போதும், இந்த மனைவி போதும். அடுத்த தம்புஜத்தை பார்த்தேடா, நான் ஏன் தான் பார்க்கணும்? அவங்களெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. ஒரு பாஸ் சொன்னார், லூத்தின் மனை நினைத்துக் கொள்ளுங்கன்னு பிரசங்கம் பண்ணார். அவன் கேட்டான், நான் ஏன் லூத்தின் மனை நினைக்கணும் அப்படின்னு கேட்டான். அவன் அது மாதிரி அடுத்தவங்களெல்லாம் பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. இவருக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் ஸ்டில் he wants more. படிங்க அந்த சொன்னதை. அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் சிந்தை யூஸ் பண்ணுங்க. அவர் யாருங்க? பிரபு. இருக்குதா இல்லையா அவர்கிட்ட? ஹலோ, அவர்கிட்ட இருக்குதா இல்லையா? அதாவது மற்ற கொடுக்கிற அளவுக்கு கர்த்தரை உயர்த்திருக்கிறார். பட் ஸ்டில் he wants more. என்ன பண்றாரு அவரு? அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறது. அப்புறம் ரத்தம் சிந்துகிறார்கள். என்னங்க? ரத்தம் சிந்துகிறார்கள். துணிகரமான பாவம், துணிகரமான செயல். தொடர்ந்து படிங்க, அப்படி படிங்க. ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். என்னங்க பாருங்க, இந்த 3 பேருக்குள்ளேயும் ஆவிக்குரிய வாசனை இல்லை, ஆவிக்குரிய அந்த எண்ணமே இல்லை. தீர்க்கதரிசிக்கு ஆவிக்குரிய வாசனை இல்லை, ஆனால் எங்கே தான் இருக்கிறார்? எங்கே தான் இருக்காருன்னு கேட்டேன். இப்போ ஹலோ, நீங்க கீழே இருக்கிறீங்க, அவரு. அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? அதுவே பெரிய தம்பி ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு தான் சொல்றேன். ஆணுடைய பலிபீடத்தில் ஊழியம் பண்றீங்களே, அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிள்ளைகளை பாட்டு பாடுறீங்களே, அதுவே மிகப்பெரிய ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் சந்தை சிறப்பாக இருக்கும். என் சர்ச்சில் யாரெல்லாம் பெருக்கினாங்களோ அவங்களும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க.
ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, மஸ்கட்டில் இருக்கிறாங்க, துபாயில் இருக்கிறாங்க. ஒரே 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 பொண்ணு 4 வீடு வாங்கியிருக்குது. சர்ச்சை பெருக்கின பொண்ணுங்கள்லாம் இன்னைக்கு கனடாவில் இருக்கிறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நேற்று ரொம்ப சந்தோஷம். நேற்று வந்த பிள்ளைகளுக்கா ரொம்ப நன்றி சொல்கிறேன். அந்த அத்தனை பசங்களையும் கர்த்தர் சூப்பராக ஆசீர்வதிப்பார் உங்களை. அடுத்து ஆண்டவர் இன்னொருத்தர் பார்க்குறார். இந்த 3 பேரில் ஏமாற்றப்பட்டார். கடைசியாக ஒருத்தரை கூப்பிடுறார். அவர் தான் இவர். சரி, இவரா ஒழுங்காக இருப்பாரான்னு. தம்பி கொஞ்சம் தள்ளி வாமா. ஐயா கிட்ட முன்னால் நில்லுமா. நீங்கள் என்ன, நீங்கள் ஜனங்களை பாருங்க. ஒருவனை தேடினேன் சத்தமா. தம்பி போடுறீங்களா? ஒரு மனிதனை தேடினேன். தேவன் தேடும் மனிதன். சத்தமா சொல்லுங்க. தேவன் தேடும். சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 1, ஒரு மனிதனை தேடினேன். இவர் என்ன பண்ணல? என் இதயத்தின் பாரம், என் கண்ணீர், என் கவலை, என் வேதனை, என் மன அழுத்தம், என் உணர்வுகள் எதையும் புரிஞ்சுக்கல. எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் கரங்களை சொல்லுங்க. உம்மிதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உம்மிதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு. எல்லாம் வாயில் திறந்து அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. கரங்களை உயர்த்தி உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை நல்ல சத்தமா, எல்லாம் சத்தமா, உன் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஆமென். வேகமா சொல்லி முடிக்கிறேன். வேகமாய் சொல்லி. நம்பர் ஒன் தேவன் தேடும் மனிதன். தம்பி போடுறீங்களா? சுய மேன்மையை விரும்பாத மனிதர்கள். நீங்க 4 பேரும் போங்க. ரொம்ப நன்றி. சொல்லுங்க. சுய மேன்மையை சத்தமா சொல்லுங்க. சத்தமா. இவங்க 4 பேர் எதை விரும்புறாங்க? 4 பேர் எதை விரும்புறாங்க? ஐ. நான் யார் தெரியுமா பிரதர்? நான் யார் தெரியுமா? அவர் என்ன சொல்லுவார் கேட்டா? அவர் பேரை சொல்லுவாரா? அவருடைய ஊழியத்தை சொல்லுவாரா? சத்தமா. அவர் நான் தெரியுமா? தீர்க்கதரிசி பிரதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தர் என்ன சொல்வார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் யாரு? ரெவரண்ட், டாக்டர், பிஷப், மாடரேட்டர். அவர் யாரு? நின்னாரு இங்க ஒருத்தருங்க, ஆசாரியர். அவர் இன்னொருத்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இன்னொருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் சத்தமா நீங்க அவங்கள போய் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இந்தியாவில் நான் தான் பில்கேட், அம்பானி. ஆமீன். அது ஒரு பெரிய பெருமை. எங்க உங்க மனைவி? எங்க வீட்டுக்காரரு யார் தெரியுமா? ஒரே ஊரெல்லாம் உன் பேச்சு தானடி. தேவன் எல்லாருமே எதை விரும்புறாங்க? எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் இங்கிலீஷ்ல பாருங்களேன். சுய மேன்மை. யார் எதை விரும்பல? அவரை மேன்மைப்படுத்தணும். கவனிங்க. எல்லாம் சொல்லுங்க. நான் இன்றைக்கு யாரா இருக்கிறேனோ அது அவரால். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. I am today what I am because of him. இன்றைக்கு நான் யாரா இருக்கிறேனோ அவரா இருக்கிறது அவராலே. இன்னொரு முறை. நான் யாரா இருக்கிறேனோ அவரா இருப்பது அவராலே. நம்ம சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, எனக்கு தெரியும். ஐ நோ மை பேக்ரவுண்ட். நான் எப்படி இருந்தேன்? அடிப்படை தேவையில்லாமல் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தேன். நான் கல்லூரி படிக்கிற வரைக்கும் என் வீட்டில் மின்சாரம் இல்லை. மின்சாரம் இல்லாத ஒரு வீட்டில் தான் பிறந்து வளர்ந்து என் கல்லூரி படிப்பை முடித்தேன். அப்படியானால் கவனிங்க, இந்த மேன்மை அவரால். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி. அம்மா வயத்துன்னு சொல்ல மாட்டீங்களேம்மா?
சொல்லுங்க, டுடே Today I am I am what I am what I am because of him. நான் இருக்கிறது நான் இருக்கிறது அவராலே. அவராலே. சத்தமா. அவராலே. எங்க அப்பானி அம்பானி இல்ல. உங்க அப்பா அம்பானியா? பில் கேட்டா? ஸோ அவராலே. அவராலே. கவனிங்க, நான் சொல்ல போறேன். நான் யாராய் இருந்தால், எங்கே இருந்தால் சிறப்பாய் இருக்குமோ அங்கே என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். என்ன சொல்லுங்க, யாராய் இருந்தால், எங்கே இருந்தால் சிறப்பாய் இருப்பேனோ அங்கே என்னை வைத்தார். ஆனா வைத்தவருக்கு மிகுந்த ஏமாற்றம். கவனிங்க, அவர் யாரா வச்சிருக்கிறார்? ஒருத்தரை சத்தமா, இன்னொருத்தரை எல்லாம் சொல்லுங்க, தேவனே அவங்க ஏமாத்தனா ஏமாத்த மாட்டாண்டவரே. சத்தமா சொல்லுங்க. இன்னொருத்தர் கவனிங்க, இவர் யார்? எதை விரும்புகிறாரு? தேவன் தேடும் மனிதன். நம்பர் 1 சொல்லுங்க, சுய மேன்மையை. நம்பர் 2 தேவன் தேடும் மனிதன், வார்த்தையில் நிற்கும் மனிதன். எல்லாம் சொல்லுங்க, பைபிள் கையில் எடுத்து எல்லாம் பைபிள் கையில் எடுங்க. நீங்கள் ஒன்று பார்த்தீங்களா? இந்த 3 பேர் வந்தாங்களே, கையில் பைபிள் இருந்துச்சா? 4 பேர் வந்தாங்களே, யார் கையில் பைபிள் இருந்துச்சா? பார்த்தீங்களா? எப்படி பார்க்குறீங்க? கவனிச்சிங்களா கவனிக்கலையா? யாருக்கு என்ன இல்லை? அவனுக்கு எது பெருசாக தெரியுது? எது பெருசாக தெரியுது? சத்தமாக எது பெருசாக தெரியுது? பேர் பெத்த பேர், ரெவரண்ட், டாக்டர், பிஷப். நான் 10 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன் அமெரிக்காவில். அது 10 பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. 10 பைசாவுக்கும். சொல்லுங்க, யாரை தேவன் எதிர்பார்க்கிறார்? சத்தமா சத்தமா எல்லாம் பைபிளை உயர்த்தி சொல்லுங்க. யாரை எதிர்பார்க்கிறாரு? படித்தவர், பட்டதாரி, MBA, MPhil, PhD. நோ, நெவர் நெவர் நெவர். A humble man standing on the word. சொல்லுங்க, வார்த்தையில் இருக்கிற மனிதன், வார்த்தை நேசிக்கிற மனிதன், வார்த்தையோடு வாழ்கிற மனிதன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. திரும்பி உட்காருங்க, திரும்பி உட்காருங்கம்மா. ஸ்கிரீன்ல பாருங்க. சொல்லுங்க, வார்த்தை நேசிக்கிறவர்கள், வார்த்தையில் நிற்கிறவர்கள், என்ன வந்தாலும் எது வந்தாலும். நம்பர் 3 யாரை விரும்புகிறார்? நம்பர் 3 யாரை எதிர்பார்க்கிறார்? யாரை தேடுறார்? சத்தமா. தேவைக்காக அல்ல, தேசத்திற்காக. கரங்களை உயர்த்தி. ஹலோ, நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இதுதாங்க. உண்மை சொல்றேன். நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் 56 ஆண்டுகளிலே ஒரு நாளும் என் தேவைக்காக நான் ஜெபித்ததே இல்லை. நான் எனக்கு மனசாட்சி சாட்சி, வேதம் சாட்சி, என் பிள்ளைகள் எனக்கு சாட்சி. நெவர். ஏன் தெரியுமா? தேவையான ஒன்றை தேடி வந்து தருவார். சொல்லுங்க, தேவை என்று அறிந்தால் தேடி வந்து தருவார். நான் கூட சொன்னேன், அத்தனை சபை கட்டினேன், இத்தனை சபை கட்டினேன். அதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது. சொல்லுங்க, 4வது யாரை எதிர்பார்க்கிறார்? சத்தமா. 4வது குறிப்பு, யாரை தேடுகிறார்? அடுத்து ஆவியானவரால் நிறைந்த மனிதன். கவனிங்க, ஆவியானவரால் நடத்தப்படுகிற, ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்படுகிற. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே, அரசாட்சிக்குள்ளே. When God say no, I say no. என்ன சொல்லுங்க, தேவன் நோன்னு சொன்னா நோ தான். தம்பி புரியுதா? தேவன் நோ அப்படின்னு சொன்னார்னா நோ தான். நான் சின்ன காரியம் கேட்குறேன், நீங்க பண்ற எல்லாமே அவர் கேட்டு தான் பண்ணீங்களா? நீங்க பண்ற எல்லாமே கேட்டு தான் பண்ணீங்களான்னு கேட்டேன். கலர் பார்த்தீங்க, கேஷ் பார்த்தீங்க, காஸ்ட்டை பார்த்தீங்க, கிரைஸ்டை பார்க்கவே இல்லையே. புரியவே இல்லை. தம்பி புரியுதா? கலர் பார்த்தீங்க, கேஷ் பார்த்தீங்க, காஸ்ட்டை பார்த்தீங்க, எதை பார்க்கல. அவர் பிரச்சனை வந்து என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் கண்ணே இல்லை, அவர் காதே இல்லை, அவருக்கு மூக்கே இல்லை. அவர் சொல்கிறாரு, என்னை கேட்டியாமா ஒரு வார்த்தை? எல்லாம் கவனிங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். when you start something, ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் கேளுங்க. என்ன கேளுங்க? ஆவியானவரே, can I proceed? அடிக்கடி இந்த வார்த்தை வருது. தாவீது பின்தொடரலாமா
வேண்டாமா? பின்தொடரலாமா வேண்டாமா? தேவன் சொன்னார், நீ அவளை பின்தொடர். வேதம் சொல்லுகிறது, காலமே தொடங்கி மறுநாள் காலமே அவளை முறியடித்தான். சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க, சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க. எத்தனை பேர் நான் புரியுது தம்பி? ஈவன் யுவர் ஸ்டடீஸ், பிஇ படி, எம்இ படி, புரியுதா உங்களுக்கு? டாக்டர் படி, அவர் கேளுங்க, அவர் சொல்லுவார், இதை படி மகளே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? when whatever is taught, இதயத்தின் விருப்பங்கள் அல்ல, ஆவியானுடைய விருப்பங்கள். ஆவியானுடைய விருப்பம் முதல்ல. நாலாவது அடுத்த குறிப்பு, யாரை தேடுகிறார்? ரைட், ஒன்று படிங்க. எது உங்களிடத்தில் இல்லையோ படிங்க, எல்லாரும் வாய் திறந்து படிங்களேன். இது உங்களிடத்தில் இல்லையோ அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம், நீங்கள் நீங்களாகவே இருங்கள். இந்த மேடையில் நீங்கள் பாடாமல் இருக்கலாம், இந்த மேடையில் வந்து அமராமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் செய்யறதை விட நீங்கள் தான் பெரிய காரியம் செய்ய முடியும். ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன். என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் என்னுடைய பள்ளி நண்பர், ஒருவர் பள்ளி நண்பர். அவர் பேர் முருகவேல். அவர் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய குடும்பம் SM சில்க், ஒரு பெரிய பின்னணியிலிருந்து வந்த குடும்பம். அவர் தான் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் யாருன்னே உலகத்துக்கு தெரியாது. ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறார். இப்போ அவர் ரிட்டையர்டு, சின்ன கிராமத்தில் இருக்கிறார். அவர் யாருக்குமே தெரியாது. ஏதோ என்ன ஓரளவுக்காவது மக்களுக்கு தெரியும். ஆனால் நான் இங்கே இருக்கிறது அவரால் தான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம். ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்கள் வீட்டில் உட்காரு. ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம். அப்போ திடீர்னு ஒரு பையன் வந்தான் எங்கள் வீட்டுக்கு. அது எதுக்கு வந்தானா, நீ வா, 6th படிக்கிற பையன், 5th படிக்கிற பையன் யாராவது வருவாங்களே, 5th படிக்கிற பையன், 5th படிக்கிற பசங்க யாருமே இங்கே இல்லையா? ஹலோ, தமிழில் தானே கேட்குறேன். 5th படிக்கிற பையன், மாமா. அந்த பையன் வந்தான். ஏன் வந்தான்னா, 6th அவன் ஸ்கூலுக்கு போக போகிறான். நான் படித்த ஸ்கூலுக்கு அவன் வரப்போகிறான். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக வந்தான். இங்கிலீஷில் இருந்த அந்த ஃபார்ம். அப்பா இல்லாத பையன், அவனுக்கு அதிகமாக அவங்க தாய்க்கு எழுத படிக்க தெரியாது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்தான் அந்த பையன் வெள்ளிக்கிழமை சாயங்காலம். வந்த பையனை சும்மா இல்லை, நான் அடிக்கடி ரொம்ப கேள்வி கேட்பேன். அவனை பார்த்து கேட்டேன், டேய் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டமான்னு கேட்டேன். அவன் கேளுன்னா. நான் சொன்னேன், இத்தனை சாமி கும்பிட்றமேடா, எதிராக மையான சாமின்னு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த பையன், இது கூட தெரியாமல் இவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருக்கிறேன்னா. இதுக்கு வந்தான் அவன் 6th ஸ்கூல் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வந்தான். நான் சும்மா இல்லாமல் அவனை போய் இதில் எதிராக மையான சாமின்னு அவன் சொன்னான். இது கூட தெரிய இவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருக்கிறேன்னா. நான் கேட்டேன், உனக்கு தெரியுமாடான்னு கேட்டேன். தெரியும் நான். சொல்லுடானே. சொன்னேன், அடிப்பா அப்படின்னா. சத்தியமாக அடிக்க மாட்டேன்டா அப்படின்னு. இப்படி தான் சொன்னேன், சத்தியமாக அடிக்க மாட்டேன். அவன் தான் சொன்னான், இயேசு கிறிஸ்து அப்படின்னு. அவன் விளையாட்டு சொன்னானா சும்மா சொன்னானே தெரில. அந்த வார்த்தை அப்படியே இஸ் ரெக்கார்ட் இன் மை மைண்ட். தூக்கம் இல்லை, என் சாப்பாடு வரல, இரவு நேரங்கள் அதே வார்த்தை திருப்பி. அன்னைக்கு போன பையன் கடைசியில் அவன் ஃபார்மே ஃபில்அப் பண்ண போயிட்டான். புரியுதா? கர்த்தர் யார் கூட பயன்படுத்துகிறார்? அந்த வார்த்தையை படிங்க அப்படியே. நம்ம யாரை கேட்ட சொல்லுவியா? உலகத்தில் மையான சாமி யாருன்னு கேட்டுச்சுன்னா சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, எது உங்களிடத்து இல்லையோ சத்தமா ஆமீன். நீங்கள் செய்கிற ஊழியம் பெரிய ஊழியம் சிஸ்டர். நீங்கள் செய்கிற ஊழியம் ரொம்ப அத்தனை பேர் ஊழியமோ. நேற்று சாயங்காலம் பெருக்கினவங்களாம் கொஞ்சம் நில்லுங்க. அடுத்த வாரம் அதை வீடியோ எடுத்து என் சர்ச்சில் காட்ட போகிறேன். நேற்று சாயங்காலம் பெருக்கின பிள்ளைகள்லாம் நில்லுங்களேன் ப்ளீஸ். அது ஆக்சுவலாக வீடியோ எடுக்க நினச்சேன், எடுத்து என் சர்ச்சில் டிஸ்பிளே பண்ணணும்னு. நேற்று சாயங்காலம் சர்ச்சுக்கு வந்தவங்கலாம் எல்லாரும் பெருக்கினவங்க க்ளீன் பண்ணவங்கலாம் நேற்று சாயங்காலம் சபைக்கு வந்தவங்கலாம் நீங்கள் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. ஆமீன் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா 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 ஆமென். இல்லாத பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்களே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு அற்பமான ஊழியம், ஆனால் அற்புதமாக கர்த்தர் மாற்றுவார். நான் ஒரு ஊழியனுக்கு ஊழியம் பண்ணியிருந்தேன் 16 வருஷம். ஒரு ஊழியனுக்கு ஊழியம் பண்ணேன். அந்த அம்மா ஒரு நாள் என்னை வந்து புதினா வாங்கினு சொன்னாங்க. நான் கொத்தமல்லி வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு தான் தெரியும் புதினா வேற கொத்தமல்லி வேறன்னு. புரியல, இவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருக்கிறிய புதினா கொத்தமல்லி. நான் ரயில்வே வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். அந்த அம்மா என்னை புதினா வாங்கினோன்னு சொல்லிச்சு. அதையும் செஞ்சேன், 16 வருஷம் செஞ்சேன். கரங்களை உயர்த்தி தம்பி, 16 வருஷம் அதையும் செஞ்சேன். அதனால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன்.
எஸ் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க. எது உங்களிடத்தில் இல்லையோ, இது உங்களிடத்தில் இல்லையோ. அம்மா நீ அங்கெல்லாம் இருக்கலாம், ஆனால் நீ அங்கே இருப்ப. நீங்கள் எங்கெல்லாம் இருக்கலாம், நான் நீங்கள் அங்கே இருப்பீங்க. நான் அங்கே இருப்பேன், நான் அங்கே இருப்பேன். அடுத்து ஒரு 2 வார்த்தை அடுத்து சொல்லுங்க. தாளந்தை கொடுத்தவருக்கு ஊழியம் செய்வதே மேன்மை. இதெல்லாம் சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்க. தாளந்தை கொடுத்தவருக்கு ஊழியம் செய்வதே மேன்மை. பெற்றவர்களுக்காக மேன்மைப்படுத்த வேண்டும், செய்தவருக்காக மேன்மைப்படுத்துங்கள். ஆமென். அது இங்கிலீஷ் மட்டும் அழகாக இருக்கும். இட்ஸ் பெட்டர் டு சர்வ் வேர் த லார்ட் ஹஸ் புட் யூ. தமிழில் சொல்கிறேன், உட்காருங்க. நான் எங்கே இருந்தால், வேறமா சொல்லுங்க, எங்கே இருந்தால், யாராக இருந்தால் சிறப்பாக இருப்பேனோ அவராக என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் கொரியாவுக்கு ஒரு 28 முறை நேற்று அறிவு சொன்னாங்களாம். அவர்கிட்ட அவர் பேரை சொன்னாராம். அடிக்கடி கொரியா போவார். அவர் தான் அவங்க மாமனாரான்னு கேட்டாங்களாம். அந்த தேசத்தில் பல முறை நீ சபையில் ஊழியம் பண்ணுங்க, ஊழியம் தரேன், சபை தரேன், சம்பளம் தரேன், வீடு தரேன், காரு தரேன், பங்களா தரேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தான் உனக்கு இதை தான் தருவேன். புரியவே இல்லை. எதை தான் தருவேன்? எதை தான் தருவேன்? இந்த சென்னை தான் தருவேன், இந்த கிராமத்தை தான் உனக்கு தருவேன். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. நான் யாரா அந்த அப்படியே படிக்கலாம். யாரா இருந்தால் தாளந்தை கொடுத்தவருக்கு ஊழியம் செய்வதே மேன்மை. அவர் தேடுறது ஒரு மனுஷன் தான். அவர் தேடுறது சூப்பர் மேன் இல்ல, சாதாரண மேன் தான். நீங்க சாதாரண உமன் தான். யூ ஆர் நாட் எஜுகேட்டட். ஐ எம் நாட் எஜுகேட்டட். ஐ எம் நாட் வெல் எக்யூப்ட். அதாவது ஈவன் ஐ எம் ட்ராப் அவுட் இன் மை காலேஜ். 60 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாமல் என் கல்லூரி படிப்பு நிறுத்திட்டேன். அதான் அது வாழ்க்கை. ஆனால் இன்னைக்கு ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, 2000க்கு மேற்பட்ட பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னொரு முறை படிங்க, இன்னொரு முறை. தேவன் எதிர்பார்க்க அடுத்த மனிதன், பாவத்தை எதிர்க்கிற மனிதன் தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாம் படிங்க. பாவத்தை எதிர்ப்பு. ஆமென். அடுத்த வார்த்தை, சத்தியத்தை பேசுகிற மனிதனை தேவன் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க எல்லாரும். இதில் ஒரு 6 அதாவது எல்லாமே சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும், எழுந்திருந்து சொல்லுங்க. பிளான், ப்ரிப்பேர், ப்ரொசீட், பர்சியூ. தம்பி மொத்தமாக சேர்த்து போடுமா? சொல்லுங்க. பிளான். கரெக்ட் கேட்டு சொல்லுங்க. பிளான். 26ல் நிறைய பிளான் பண்ணுங்க இயேசுவுக்காக. சொல்லுங்க பிளான். நான் சொல்கிறேன் அப்படியே சொல்லுங்கம்மா. பிளான். சத்தமா. ப்ரிப்பேர். அடுத்த வார்த்தை சொல்லுங்க தம்பியா. சொல்லுங்க. ப்ரிப்பேர், ப்ரொசீட். சத்தமா. என்னாலயா? என்னால தான். எல்லாம் சொல்லுங்க. என்னால் முடியும்னு சொல்லுங்க. சத்தமா. 73ஆம் ஆண்டு டிஜிஎஸ் எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு தான் சொன்னார். நீ தலைவர்களை உருவாக்குவாய், சபைகளை ஸ்தாபிப்பாய், அன்னைக்கு புஸ்தகம் எழுதுவாய், தொலைக்காட்சியில் பேசுவாய். 73ல் நானா? தேவன் சொன்னார் நீ தான். அன்னைக்கு நடக்கலை, ஆனால் எனக்கு கர்த்தர் நடத்தியிருக்கிறார். சொல்லுங்க. ப்ரிப்பேர். சொல்லுங்க. எதிர்மறையாய் சிந்திக்காதீங்க. சொல்லுங்க. எதிர்மறையாய் சிந்திக்காதீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. நீ அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க. எப்படி எதிர்மறை பேசுமா, நேர்மறையா பேசுவாங்களா? சில நேரங்கள் எதிர்மறையா, சில நேரம் நேர்மறையா. எப்படி? ஆமென். நீங்க நேர்மறையா பேச வேண்டாம், எதிர்மறையா பேசாதனால போதும். தேவன் யாரை எதிர்பார்க்கிறார்? நம்பர் 1 யாரை எதிர்பார்க்கிறார்? அடுத்து சுயமேன்மையை விரும்பாத மனிதன். அடுத்து தேவ வார்த்தையில் இருக்கும். அடுத்து ஜெபிக்கும் மனிதன். அடுத்து ஆவியானவரால் நிறைந்த. அடுத்து அதை குறித்து வருத்தப்படாத. இதெல்லாம் 4 நாள் சொல்லுங்க. பிளான். அது போடுமா? பிளான், ப்ரிப்பேர். அடுத்து மூணாவது ப்ரொசீட். சத்தமா சொல்லுங்க. கடைசி வார்த்தை பெர்சியூ. சத்தமா சொல்லுங்க. பெர்சியூ இல்லையா? இல்லையா தம்பி இந்த வார்த்தை? சொல்லுங்க. பெர்சியூ. தொடர்ந்து போங்க, தேசத்தை சொந்தமாக்குவோம்.
தேவன் சொல்லணும், நான் தேடும் மனிதன் நீதான். Yes, Jesus. சத்தமா, நான் தேடும் மனிதன், தேவன் தேடும் சத்தமா சொல்ல, நான் தேடும் மனிதன் நீதான். தேடும் மனிதன். கரங்களை உயர்த்தி, நான் தேடும் மனிதன். சத்த இந்த வார்த்தை என்ன சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. ஐயா கைப்பிடிச்சு உங்களுக்கு தான். அங்க பார்த்து படிங்க. விடாமுயற்சியோடு முன்னேறுங்கள். ஆமென். தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், ஏளனங்கள் வரலாம், இல்லாமை வரலாம், உலகமே வரலாம், but still you are successor. Yes, hallelujah. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க.